தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் கற்றல் நோக்கங்கள். தொடக்ககால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான தமிழ் இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, தமிழ் அல்லது பிறமொழி ஆவணங்கள் ஆகிய சான்றுகளின் சிறப்புகளை அறிதல். திணை சார்ந்த சமூக வாழ்க்கை முறைகள் குறித்து தெரிந்து கொள்ளுதல். சங்ககால இலக்கியம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், நகரமயமாக்கம் ஆகியவற்றை அறிதல். அறிமுகம். கிமு அல்லது புது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. தமிழகத்து வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தனர். வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். வெளிநாட்டினருடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது. தலைநகரங்களும் துறைமுக பட்டினங்களும் தோன்றின. நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வந்தன. தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன. செம்மொழி தமிழ் செய்யுள்கள் இயற்றப்பட்டன. தொடக்ககால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். தொன்மை கால தமிழர்களின் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பல வகையான சான்றுகள் உதவுகின்றன. அவை யாவன: செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் அகலாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள். தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும். இவை சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை நன்கு அறிய உதவுகின்றன. தொல்காப்பியம். தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேன்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள் இவை. 14 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தியவை. 8 தொகை நூல்களாவன நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு நூல்களாவன திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். 14 மேல்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு. வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று 3 பால்களாக பகுக்கப்பட்டுள்ளது. ஐம்பெருங்காப்பியங்கள். காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகளாகும். அவை சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகும். கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் ஆகும். கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றிலும் தகவல்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மொழியின் வரிவடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றன. சமண துறவிகள் இக்குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தனர். இயற்கையாக அமைந்த மலைக்குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர். அதற்கு கீழேதான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. குகைகளின் உட்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளிலேயே செதுக்கி உருவாக்கியிருந்தனர். உலகியல் வாழ்வை துறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்ற உதவினர். தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை இன்றும் காணலாம். பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டை கால வணிக வழிகளில் அமைந்துள்ளன. குறிப்பு: பண்டைய கல்வெட்டுகள் சிலவற்றில் மக்கள் தங்களுடைய பெயர்களை எழுதியோ அல்லது செதுக்கியோ அவற்றை பாழ்படுத்தியுள்ளதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவ்வாறு பாரம்பரிய பொது சொத்துக்களை அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை நாசம் செய்வது நாச வேலைகள் என அழைக்கப்படுகிறது. தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்கான செதுக்கிய பள்ளம். அரச்சலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அரச்சலூர் தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தாழ்படி, பாறைப்படுக்கை, பொங்கர் புளியங்குளம். நடுகற்கள். போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுகற்கள் நடப்பட்டன. முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமாக கால்நடைகள், அதாவது ஆநிரைகள் இருந்தன. அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவினரின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கிக் கொள்வதற்காக சண்டையிட்டு உள்ளனர். முல்லை நில மக்களின் தலைவன் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு கால்நடைகளை கவர்ந்து வருவதுண்டு. இதை எதிர்த்து போரிடுபவரும் உண்டு. அப்போது இறந்துபடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களின் நினைவாக நடுகற்களை நிறுவினர். போர்க்கள காட்சிகளையும் நடுகற்களை குறித்தும் அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்தும் சங்க இலக்கியங்களில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்துரைக்கிறது. தேனி மாவட்டத்தின் புலிமான் கோம்பை, தாதப்பட்டி ஆகிய இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் காணப்படுகின்றன. சங்ககாலத்தை சார்ந்த நடுகற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுகற்கள் முல்லை நிலப்பகுதிகளில் பெரிதும் காணப்படுகின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில்
பரவலாக இத்தகைய நடுக்கற்களை காணலாம். யாருடைய நினைவாக அந்த நடுக்கற்கள் நடப்பட்டனவோ அந்த வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு வீரர் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. புலிமான் கோம்பை நடுக்கற்கள் தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புளியமான் கோம்பை ஆகும். 2006ஆம் ஆண்டில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்படுகிறது. கூடலூர் ஆகோல்பெடு தீயன் அந்தவன் கல். இதன் பொருள், கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். புலியமான் கோம்பை நடுக்கல். இதுதான். சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலங்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் எகிப்து நாட்டின் பெரேனிகே, குசேர் அல் காதிம் ஆகிய இடங்களிலும் ஓமன் நாட்டின் கோர் ரோரி என்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அழகன்குளத்தில் கிடைத்த சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம். இதன் மூலம் பண்டை தமிழர்கள் மேற்கு ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள ரோமானிய பேரரசு பகுதிகளுக்கும் சென்று வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது குறித்து அறிய முடிகிறது. ஒரு பொருள் தமக்கு உரிமையானது என்பதை குறிப்பதற்காகவே அதன் மீது மக்கள் தம் பெயர்களை பொறித்து வைத்தனர். சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும் சில பெயர்கள் பிராகிருத மொழிகளிலும் உள்ளன. கப்பல்களில் அல்லது வண்டிகளில் பொருட்களை எடுத்து செல்லும் போது இவற்றை அடையாளம் காண்பதற்கும் தங்களது பெயர்களை எழுதினர். பிராகிருதம் மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. பிராகிருதம். தொல்லியல் அகழாய்வு களங்கள். தொல்லியல் அகழாய்வு அதாவது எக்ஸ்கவேஷன் பணி என்பது பண்டைய கால சமூகத்தின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளும் நோக்கில் முறைப்படி ஓர் இடத்தை அகழ்ந்து சான்றுகளாக கிடைத்த பொருட்களை முறையாக திரட்டி ஆராய்வதாகும் எக்ஸ்கவேஷன். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்து சான்றுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவச முத்திரம் ஆகிய இடங்களிலும் கேரளத்தின் பட்டணம் என்ற இடத்திலும் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிட்டியுள்ளன. இதுதான் அரிக்கமேடில் கண்டறியப்பட்ட உறைக்கிணறு. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற இடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும். பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக், மார்ட்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த ஜே.எம். கசால், நம் நாட்டின் ஏ. கோஷ் கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணிகளை மேற்கொண்டனர். சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறைக்கிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அங்கே இருந்தமையை அவர்கள் கண்டறிந்து வெளிப்படுத்தினர். இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யும் அமைப்பு இந்திய தொல்லியல் துறையாகும். இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. தமிழக அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை இயங்குகிறது. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972, பழைமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958 ஆகியவை வகுக்கப்பட்டுள்ளன. பண்பாட்டு பொருட்கள். செங்கற் கட்டுமானங்கள், மணிகள், சங்கு வளையல்கள், அணி புடைப்பு மணிகள், கேமியோ, செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள் போன்றவற்றை தொல்லியலாளர்கள் அகழாய்வு மேற்கொண்ட இடங்களில் கண்டறிந்தனர். தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட சுடுமண் ஓடுகளும் பல வகை நாணயங்களும் அங்கே கிடைத்துள்ளன. இத்தொல்பொருள்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறைகள், கலைகள், கைவினைத்திறன், தொழிலகங்கள் ஆகியவை குறித்து அறிந்து கொள்ள உதவுகின்றன. அணி புடைப்பு மணிகள் கேமியோ என்பவை விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவையாகும். செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன் பட்டணம் கேரளாவில் உள்ளது. செதுக்கு வேலைப்பாட்டுடைய பொருட்களில் இன்டாக்லியோ உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும். நாணயங்கள். முதலாக சங்க காலத்தில்தான் செலாவணிக்குரிய பொருட்களாக நாணயங்கள் பழக்கத்திற்கு வந்தன. சேர, சோழ, பாண்டிய அரசர்களின் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் ஆகியவை சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் மற்றொரு வகையான சான்றாகும். கொடுமணல், போடி நாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் அவை கிடைத்துள்ளன. சில சமயம் மதிப்புயர் செல்வமாகவும் ட்ரெஷர் நாணயங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள். கட்டி வடிவிலான தங்கம், இன்காட்ஸ், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புல்லியன் என்று அழைக்கப்படுகிறது. தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்களே பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் வெள்ளியில் செய்யப்பட்ட அவற்றில் எண்ணற்ற குறியீடுகள் முத்திரைகளாக பொறிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் அல்லாத பிற மொழி சான்றுகளும் வெளிநாட்டினரின் குறிப்புகளும் தமிழ் அல்லாத பிற மொழி சான்றுகளும் தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்த அரிய தகவல்களை தருகின்றன. பண்டைய தமிழ் சமூகம் உலகெங்கிலும் விரிந்த தொடர்புகளை கொண்டிருந்ததை தமிழ் அல்லாத சான்றுகள் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. அர்த்த சாஸ்திரம். மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கிறது. பாண்டிய காவாடகா என்ற அந்நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துகள், கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். மகாவம்சம்.
இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் பாலி மொழியில் எழுதப்பட்டது. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூல் குறிப்பிடுகிறது. முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு, அதாவது கிரானிக்கல் எனப்படும். எரித்திரியன் கடலில் பெரிப்ளஸ், அதாவது பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன் சி. எரித்திரியன் கடலில் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. பெரிப்ளஸ் என்றால் கடல் வழிகாட்டி என்ற பொருள். மாலுமிகள் இவ்வழிகாட்டிகளை கடற்பயணத்திற்கு பயன்படுத்தினர். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடலாகும். முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்த நூலில் குறிப்புகள் உள்ளன. பிலினியின் இயற்கை வரலாறு. ரோமானியரான மூத்த பிலினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இந்நூல் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கிறது. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் பிலினி, வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசரிஸ் துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார். கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காரே துறைமுகத்தின் தற்கால பெயர் என்னவென்று தெரியவில்லை. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிலினி ஆதங்கப்படுகிறார். இதன் மூலம் மிளகுக்கு இருந்த மதிப்பையும் பெருமளவிற்கு மிளகு தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியானதையும் அறிய முடிகிறது. தாலமியின் புவியியல் 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமே தாலமியின் புவியியல் என்ற நூலாகும். இதில் காவிரி பூம்பட்டினம், கொற்கை, கன்னியாகுமரி, முசிறி ஆகிய துறைமுக பட்டினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுதான் பியூட்டிங்கேரியன் அட்டவணை. பியூட்டிங்கேரியன் நிலப்படம். பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமாக நிலப்படமாகும். இதில் பண்டைய தமிழகம், முசிறி துறைமுகமும் மேலும் பல இடங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. குறிப்பு: இங்கு இலங்கை தீவு எனவும் முசிறி துறைமுகம் முசிரஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. வியன்னா பாப்பிரஸ். வியன்னா பாப்பிரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணமாகும். இதில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு உள்ளது. தற்போது இந்த ஆவணம் ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரான வியன்னாவில் ஆஸ்திரிய தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கையாகும். ஹெர்மாஃபோலோன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகின்றன. பாப்பிரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாணயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும். அக்காலத்தில் எழுவதற்கு இதைத்தான் பயன்படுத்தினர். சங்ககாலம். சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலமாகும். இலக்கியங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்துள்ளதால் சங்ககாலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து மாறுபட்டு சிறப்புடன் விளங்குகிறது. சங்க இலக்கிய தொகுப்பு அக்கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் சமூக அமைப்பு குறித்தும் அறிய உதவுகிறது. கால முறைமை. சங்க காலத்தை காலவரையறை செய்வதில் அறிஞர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சங்ககால இலக்கியம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக பெருவாரியான அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அசோகருடைய கல்வெட்டுகளில் காணப்படும் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்களும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கிரேக்க ரோமானிய குறிப்புகளும் இக்கால வரம்பை உறுதிப்படுத்துகின்றன. சங்க செய்யுள்கள் வரலாற்றின் தொடக்க காலத்தில் இயற்றப்பட்டவை எனவும் பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டன எனவும் கருதப்படுகிறது. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர். திணை. தமிழன் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது. திணை என்பது குறிப்பிட்ட இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிப்பதாகும். சங்க செயல்கள் திணை அடிப்படையிலேயே தொகுக்கப்பட்டுள்ளன. மனித வாழ்க்கையையும் இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும் அவை படம் பிடித்து காட்டுகின்றன. சங்ககால செயல்களை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல்கள் என்றும் புறத்திணை பாடல்கள் என்றும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அகத்திணை என்பது காதல் வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் குறிக்கும். புறத்திணை என்பது வாழ்வின் பிற அம்சங்களையும் குறிப்பாக போர், வீரம் முதலிய பொருட்களை பேசுகிறது. ஐந்திணைகள் அல்லது 5 வகை நிலப்பகுதிகள். ஐந்திணை என்பது தமிழ்நாட்டில் 5 வகையான நிலப்பகுதிகளை குறிக்கும். இந்த 5 வகை நிலங்களும் தனித்த பண்புகள் கொண்டவை. ஒவ்வொரு திணைக்கும் தனியே கடவுள், தொழில், மக்கள், பண்பாடு போன்றவை உண்டு. இந்த வகைப்பாடு ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்களின் உண்மையான வாழ்க்கை சூழலை பிரதிபலிப்பதை அறிஞர்கள் பலர் விளக்கியுள்ளனர். ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையாகும். மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சியாகும். காடும் சார்ந்த இடங்கள் முல்லை, வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகள் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதிகள் நெய்தல், வறண்ட நிலப்பகுதி பாலையாகும். சங்ககால அரசியல். பண்டைய தமிழக அரசியல் நிலை. சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது. இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். தலைவர்கள் அந்நிலப்பகுதிகளை தமது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தனர். இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினார்கள். வேளிர்கள் என்போர் சங்க காலத்தின் குறுநில மன்னர்கள் ஆவர். மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும், அதாவது ஒடிசா, ஆந்திரம், கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார். மூவேந்தர். சங்ககால ஆட்சியாளர்களில் சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவேந்தர்களே முன்னணியில் இருந்தனர். அக்காலத்தைய பெருநகரங்களும் துறைமுக பட்டினங்களும் மூவேந்தர்களின் ஆளுகைக்கு கீழே இருந்தன. சேரர். அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர்.
அவர்களது தலைநகராக வஞ்சியும் துறைமுகப்பட்டினங்களாக முசிறியும் தொண்டியும் இருந்தன. தமிழ்நாட்டில் தற்போது கரூர் தான் வஞ்சி என்று சிலரும், கேரளத்தில் உள்ள திருவஞ்சை களம்தான் வஞ்சி என்று வேறு சிலரும் கூறுகின்றனர். சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்திருந்தனர். கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கிடைத்துள்ளன. ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேர நாணயம் ஆகும். சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவாக கூறுகிறது. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. வில்லும் அம்பும் சேரர்களின் இலச்சினையாகும். சோழர் காவிரி வடிநிலப் பகுதியையும் தமிழ்நாட்டின் வடப்பகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகராக இருந்தது. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடைய துறைமுகப்பட்டினமாக விளங்கியது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர்களாக போற்றப்படும் கரிகால் சோழன் காவிரி ஆற்றின் நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி பெரும் நிலப்பரப்பில் விவசாயம் தழைக்க வகை செய்த பெருமைக்குரியவர் ஆவார். பிற்கால சோழர்களின் ஆட்சியில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால் சோழன் ஆட்சியில்தான் வித்திடப்பட்டது. பாண்டியரையும் சேரரையும் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து கரிகாலன் போரிட்டார். சோழர்களின் இலச்சினை புலி ஆகும். அவர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். அவற்றில் முகப்பில் புலியின் உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகின்றன. முகப்பில் புலி உருவம், மறுபக்கத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழ நாணயங்கள் இது அங்கு சொல்கிறாங்க. அடுத்து பாண்டியர் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர் நாணயங்கள். பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுகளில் குறிப்புகள் உள்ளன. மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை அவர்கள் ஆண்டனர். தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போட்டுகின்றன. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி, பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். பாண்டியர்களின் இலச்சினை மீனாகும். வேளிர் குடித்தலைமை. தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை ஏற்றிருந்தனர். குறுநில மன்னர்கள் வேளிர் என்றும் அழைக்கப்பட்டனர். வேளிரில் கடையெழு வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் வள்ளல் தன்மையை சங்க இலக்கியம் விரிவாக பேசுகிறது. புலவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த வேளிர்களின் கொடைத்திறம் இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. வேளிரில் சிலர் மூவேந்தர்களோடு துணை நின்று அவர்களுக்காக போர் புரிந்தனர். வேறு சில வேளிர்கள் மூவேந்தரை எதிர்த்தும் போரிட்டுள்ளனர். சங்ககால சமூகம். இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்தன. சில ஒரு குடித்தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்ந்திருந்தன. சங்ககால சமூகம் பழங்குடி குலத்தலைமை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும் பரப்பை ஆட்சி செய்யும் மன்னர் ஆட்சி முறைக்கு மாற்றிக்கொண்டிருந்தது. சமூக பிரிவுகள். சங்ககால தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் வேரூன்ற தொடங்கின. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் போன்ற குழுக்கள் குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக கிளான் பேஸ்ட் கம்யூனிட்டிஸ் ஆக இருந்தனர். அரசர்களும் குலத்தலைவர்களும் உயர் பிரிவினராக கருதப்பட்டனர். அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் இருந்தனர். கைவினை தொழில் புரிந்த பானை செய்வோர், உலோக வேலை செய்வோர் போன்ற பிரிவினர் சமூகத்தில் இருந்தனர். வட இந்தியாவில் காணப்பட்ட சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை. மாறாக ஐவகை நில சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டனர். வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் ஓரளவுக்கு பாதித்திருக்க வேண்டும். வேட்டையாடி வாழ்ந்து வந்த சில பிரிவினர் வனப்பகுதியில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாறியிருக்கலாம். நன்செய் வேளாண் பகுதிகளில் வேளாண் வளர்ச்சிக்காக சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெருமளவுக்கு உடல் உழைப்பை தந்தனர். பெண்கள். சங்க இலக்கியங்களில் தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி என்று பற்பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் பலவாறு கூறப்படுகின்றன. பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர், பெண்பார் புலவர், அரச மகளிர் ஆகியோர் குறித்தும் ஐவகை நிலப்பகுதிகளை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குயத்தியார் பெண்பார் புலவர்களாக கண்டறியப்பட்டார். மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குல மகளிர் உப்பு விற்றது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடுகின்றன. இதன் மூலம் பெண்கள் முதல்நிலை உற்பத்தியில் ஈடுபட்டதை அறியலாம். பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறக்க முன்வந்ததை அக்கால இலக்கியங்களில் சில இடங்களில் காணலாம்.